ஹானஸ்ட்டாக சொல்லவா, நீ போய் சொன்னாலும் சொல்லுவேன், எனக்கு பிடிக்கல படம். ஏன்னா தலை கதையே இல்லாத மாதிரி இருக்குது தலை. புதுசாக ஏதாவது இவன்லாம் நேற்று எனக்கு அவ்வளோ ஐப்பு கொடுத்தான். அவனை வீடியோ விட பொட்டை என் வீட்டில் உட்காந்து அவ்வளோ பேச்சு பேசினான் என்ன நேற்று. வெறும் பாய் போச்சு எனக்கு. காலையில கிளாஸ் போயிட்டு வந்து தூங்க முடியாமல் கண்ணு எரிச்சலில் சுற்றுறேன் தலை. நீ வேறு எப்படி இருக்குது? நான் இல்லை தலை, நல்லா தான் இருக்குது. ஆனால் குத்த ஐப்புக்கெல்லாம் ஒருத்தர் இல்லை. 500 ரூபா தலை டிக்கெட்டு. 500 ரூபாயும் ஒருத்தே இல்லை தலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கூட செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது. எப்படி சொல்கிறது, இவனுங்க குத்த ஐப்புக்கெல்லாம் ஒருத்தர் இல்லை. பாருங்கள், ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் போய் பாருங்கள். ஒரு பொழுதுபோக்குக்காக போய் பாருங்கள். இல்லை தூக்கம் வரலன்னா போய் உக்காந்திங்கன்னா நல்லா தூக்கம் வருது. நல்லா தான் தலை இருந்தது. எனக்கு அந்த கண்ணாடியை போட்டோடனே 3D எஃபெக்ட் தான் நல்லா இருந்தது. அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஆமாம், ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓகே தான் ப்ரோ. ஆனஸ்டெல்லாம் சொல்லணும்னா ஃப்ளாஷ்பேக் ஓகே, ப்ரெசென்ட் கொஞ்சம் பாசிபிள் இல்லாத மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, ஆக்ஷனாக மாசாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஆகும்போது சில விஷயங்கள்லாம் ஏற்றுக்க முடியல. ஓகே தான், சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியல, அவ்வளோதான். கிளைமாக்ஸில் தான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. கேமியோ நல்லா இருந்தது, கேமியோ பக்காவாக இருந்தது. மியூசிக்கில் ஓகே. ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ்லாம் நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது. ஒரு கனெக்ட் இல்லை, ஒரு ஸ்டோரியில் வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இல்லை ப்ரோ. மற்றபடி பிரம்மாண்டம் எல்லாமே எதிர்பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி போடவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி அவங்களோட காஸ்டியூம்ஸோ பேக்ரவுண்டில் இருக்க எல்லா இதுவும் சூப்பராக இருக்குது. ஓகே தான் ப்ரோ, ரெண்டுமே ஓகே தான். எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சூர்யா சருக்காக தான் வந்துமே. சூர்யா சருக்காக நான் 10 out of 10 கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் படம் ஓகே தான். ஸ்டோரியில் ஆமாம் ப்ரோ, ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இல்லை ப்ரோ, அதுதான் ப்ரோ ஒரு நெகட்டிவ். மற்றபடி மியூசிக் ஓகே ப்ரோ. மியூசிக் பேக்ரவுண்டில் நல்லா தான் போட்டிருக்காங்க, அதெல்லாம் இல்லை. அந்த எமோஷ்னல் அது ஒன்றுத்துக்காக தான் படம் கொஞ்சம் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணாங்க. கார்த்தி வருது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லாக் ஆச்சு. மற்றபடி ஓகே தான் படம், பார்க்கலாம். 3D செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. 3D உண்மையாலுமே தமிழ் சினிமாவில் 3D வந்த படத்துலேயே இந்த படம் தான் பெஸ்ட்டு. மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் லவுடாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக இருந்தது. பாஸ்ட் இல்லை லாஸ்ட்டாக கொஞ்சம் கிஞ்சாக இருந்தது, அவ்வளோதான். கார்த்தி வருது அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். பார்ட் 2 வருதுன்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரில, பார்ப்போம். பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோ போல. இந்த படத்துக்காக வெயிட்டிங் அதுக்காக தான் வந்தது. அந்த வயசில் நான்லாம் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் செம்மையாக இருந்தது. சிஜிலாம் எந்த லேகுமே இல்லை, பர்த் ஃபேனுக்கு ஒரு செம்ம ட்ரீட், அவ்வளோதான். நைஸ் மூவி, பார்க்கலாம். செகண்ட் எதுவுமே லேக்லாம் தெரியல பிரதர். அந்த ஃபேன்ஸோட ஃபேன்ஸாக பார்க்கும்போது எனக்கு லேக் எதுவுமே தெரில. மேபி மற்றவங்க கேட்டு பார்க்கலாம், பட் லேக்ல எதுவுமே கிடையாது. சிஜிலாம் எந்த இது ஃபால்ட் எதுவுமே கிடையாது. ஓவராலாகவே ஒரு நல்ல ட்ரீட் தான். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நான் சூப்பர் படம். நான் செம்மையாக இருக்குது. சூர்யா ரசிகன். நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு தான் வந்தேன். கார்த்தி வந்தோடனே இவன் கத்துறான், நம்ம எப்பவும் சூர்யா தான். பாருங்கள், தொண்டையே போயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் தெரிக்க விட்டாப்புல டிஎஸ்பி. சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்டிங், கார்த்தி என்ட்ரி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பில்டப் தான். ஸோ ஐ திங்க் பார்ட் 2ல் இன்னும் ஆமாம் சூப்பராக இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. ஐயோ ஃபுல்லாக சொல்லணுமா? படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். படம் ஃபைட்லாம் நல்லா இருந்தது, அவ்வளோதான் ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ. சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, செம்ம வேறு மாதிரி ப்ரோ. ஒர்த்து மஸ்ட்டு வேறு பிளாஸ்ட். சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரில. செகண்ட் ஹாஃபு கனெக்ட் லாஸ்ட் சூப்பர். எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம். 2.5 வருஷம் வெயிட் பண்ணது ஒர்த்தபிள். 6 பேக் இருக்கே ப்ரோ. ஆனால் வேறு அல்டிமேட்டாக செதறது ப்ரோ ஸ்க்ரீனு. பேச முடியல, சாரி ப்ரோ. ஓகே, பாஸ்ட் கேரக்டர் வந்து செம்மையாக வந்துருக்கு. அந்த கனெக்ஷன் நல்லா வந்துருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்குது படம். அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. செம்ம ஆடு இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு, பயங்கரமாக ஒருத்தர். கிளைமேக்ஸில் வராப்புல நல்லா இருக்குது கதை. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூர்யா நல்லா இது பண்ணிடுறாப்புல. எல்லாம் ஆக்டிங்லாம் ஆடி சூப்பராக இருக்குது. நல்லா இது முன்னாடி படத்தோட இந்த படம் நல்லா சூப்பராக வச்சுக்கிறாப்புல.
ஆக்டிங் வேறு லெவலில் இதுக்கப்புறம் ஒரு பொங்கலுக்கு அந்த படம் தான் ஓடும் தலை அந்த அளவுக்கு தலை படம் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் தான் காட்சி வரா போல பயங்கரமாக பண்ணிட்டு போகிறா போல ஒரு படத்தில் கூஸ் பம்ப்ஸ் இல்லை கூஸ் பம்ப்ஸில் தான் படமே இருக்கு. வெரியாந்துச்சு ஒர்த்து ப்ரோ. இது 2 வருஷம் கட்சி வந்ததுக்கு படம் தரமாக இருந்தது. அந்த சிவா இந்த மாதிரி படம் நினச்சி கூட பார்க்கல. பாகுபலி சாப்பிட்டு ப்ரோ அந்த மாதிரி இப்போ படம் வேறு லெவலுன்னு தானே. என்ன சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு படத்தில்? சீன்லாம் சூரியன் ஆக்டிங் சொல்லவே வேணாம். அவர் கண்ணில் எல்லாரும் சாப்பிட்டாரு. அந்த மாதிரி இந்த ஆக்டிங்கில் அவர் சூரியனா வேறு லெவலு சொல்லவே வேணாம். மியூசிக் டிஎஸ்பி ப்ரோ என்னம்மா போட்டிருக்காரு. நெஞ்சு பக்குந்துருவா ஸ்க்ரீன் முன்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் நான். அப்படி இருந்தது ப்ரோ. மியூசிக்லாம் தரமாக இருந்தது தானே. நல்ல ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் அருமையாக இருக்குது. உட்கார வைக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் மாஸ் சூப்பர். சூர்யா திருப்பி 6 பேக் வச்சிருக்காரு படத்தில். 6 பார்க்கலாம். அவருடைய உழைப்புக்கு நல்லது. போரில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படியே போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வேறு லெவல் டாப். நாங்களே எதிர்பார்க்கல. நிறைய கொஸ்டின் மார்க் வச்சுருக்காங்க. சூப்பர் ப்ரோ படம். அந்த பாஸ்ட் ப்ரெசென்ட் கனெக்ஷன் அவங்க கொடுத்துருந்து அதெல்லாம் வந்து பங்கமாக கொடுத்துருந்தாங்க. சூர்யாவுக்கு வந்து ஒரு கம்பேக் வேணுமா இருந்துச்சு. இந்த படத்தில் பங்கமாக கொடுத்துருக்காரு. படம் எல்லாம் தேட்டரில் பாருங்கள். இந்த ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு சீன் சொல்லுங்கள். அந்த கனெக்ஷன் கிளைமேக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது உட்காந்து வேறு லெவல். அவர் அல்டிமேட். அவரோட ஆக்டிங் மட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம படம். என்ன சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு? எல்லா படமே பயங்கரமாக இருந்துச்சு. எந்த சீனுமே பிஜிஎம் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் want to watch the film in theater. Please don't miss the channel. Okay, this time. கடைசி கேமியோ நல்லா இருந்ததுண்ணா. பயங்கரமாக இருந்தது கம்பேக். மற்றபடி படம் எப்படி இருக்கு? மற்றபடி நான் 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. நல்லா இருக்குது படம். என்ன சீன்லாம் பயங்கரமாக இருக்கு? கூஸ் பம்ப்ஸ் தானே எல்லாமே பார்க்கலாம். என்ன விஷயம்லாம் புரியுது? எல்லாமே நல்லா தான் இருக்குது. மாசாக இருக்குது. நல்லா பார்க்குறது. செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. கார்த்தி லாஸ்ட்டாக வர கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. புரியல என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? படம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தான் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக இருக்குது. ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குங்க. நிறைய சர்ப்ரைஸ் வந்துருக்கு. சிவா ஜெயிச்சிட்டாரு. சூர்யாவுக்கு செம்ம கம்பேக் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏன் இதாக இருக்குது? இல்லை கொஞ்சம் ப்ரெசன்ட் போர்ஷனு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கோவை சரில் அந்த காமெடி அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் படத்தோட மூடு செட் பண்ணுறதுக்காக அது கொண்டு போனதுனால கொஞ்சம் நமக்கு படத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இது இருந்தது. ஒரு 20 மினிட்ஸ் போனதுக்கப்புறம் படம் விறுவிறுன்னு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபு அதை விட டபுளாக இருந்துச்சு. படம் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு 2 முறை பார்க்கலாம். எல்லாமே பிடிச்சி ப்ரோ. நிறையா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் இருக்குது. கதைக்கு தொண்டையாக போயிடுச்சு எனக்கு. அதுதான் பேசுகிறேன். இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் அப்படியே எலிவேட் ஆகுது பயங்கரமாக. ஸ்டார்டிங் ட்ரெயினிங் வரைக்கும் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. ஆனஸ்ட்டாக படம் ரொம்ப ஆவரேஜ் தான் ப்ரோ. மியூசிக் ரொம்ப ஆவரேஜ் தான். பட் சூர்யாவோட ப்ரெசன்ஸ் வாஸ் ஓகே. பட் மூவி ரொம்ப ஆவரேஜ் தான். ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. இது ப்ரொடக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. பட் மூவி வந்து ஓவரால் அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப முக்கியம் தான். மியூசிக் வச்சா ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும்? இல்லை மியூசிக்கும் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. மியூசிக்கும் கொஞ்சம் முக்கியம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ஓகே. செகண்ட் ஹாஃப் ரொம்ப லைக் ரொம்ப இது சவுண்டு அதெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு ப்ரோ. ஸோ அவ்வளோதான். ஓகே தான் இருக்குது. ஆனஸ்ட்டாக படம் செம்மையாக இருக்குது. சூர்யா அண்ணா வந்து 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு மொமெண்ட்டு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் படத்தை. இனிஷியலாக ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டோரி பிளாட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான டைம் எடுத்துக்குது. கொஞ்சம் பேஷன்ஸ் தேவைப்படும். பட் செகண்ட் ஹாஃப்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீனும் வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் இந்த படத்தை எல்லோரும் 3Dயில் பாருங்கள். 3Dயில் வந்து செம்மையாக இருக்குது. விஷுவல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கிளாஸ் பீசஸ்லாம் அப்படி நம்ம கண்ணுக்கிட்ட வந்து அப்படி விழுகிற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே பிரமாதமாக இருக்குது. ஆனஸ்ட்டாக படம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். கார்த்திகோட கேமியோ நல்லா இருக்குது. அதை விட சூர்யா அது ஃபுல் சீனுமே நல்லா இருக்குது. ஒன்று கூட போரிங்காவோ எதுவுமே இல்லை. எல்லாமே நெக்ஸ்ட் என்ன அப்படி தான் ஃபீல் கொடுக்குதே தவிர சூப்பராக இருக்குது. அது 3Dன்ற ஃபீலே போயிடுச்சு. ஒரு ஸ்டார்டிங்கில் 3D போட்டிருக்கோம், கண்ணாடி போட்டிருக்கோம், அந்த ஃபீல் இருந்துச்சு. போக போக கண்ணாடி போட்டிருக்கதே மறந்துட்டோம். சீன் முடிய போதான்னு ஒரு பயம் வந்துச்சு. டைம் ஆக ஆக பார்த்துட்டு இன்னும் இருக்கா, அடுத்த சீன் இருக்கா. இப்போ கார்த்திகோட அடுத்த பார்ட் ஸ்டார்ட் ஆகிடுமா இல்லை முடிஞ்சிருமா? ஸ்டார்ட் ஆகிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஆனால் அது கேமியோன்றதால அதோட முடிஞ்சிருச்சு. அது செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. அதுதான் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு இதுவாக போச்சு. அதுக்கு மேலே போக 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 த்ரில்லிங்காக ஒரு நல்லா இருந்துச்சு. அதுதான் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். மியூசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் தானே. ஆனஸ்ட்டாக சொன்னால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் தரமாக இருக்குது. வச்சு மேய்ஞ்சிட்டார் சிவா. எல்லாரும் பயந்தாங்க சிவா எப்படி செய்வார்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமிச்சார் அவர்.
ஆனால் செகண்ட் ஹாஃபில் யாருன்னு இப்போ தான் காமிச்சிருக்காரு. படத்தை பாருங்கள், அதுக்கப்புறமா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மியூசிக் சார் வச்சு செஞ்சுட்டார். மியூசிக்கில் டிஎஸ்பி வச்சு செஞ்சுட்டார். எல்லாருக்கும் ஒரு பாட்டு இருக்குது. அஜித்துக்கு சரி, கமல்ஹாசன் சரி, சூப்பர் ஸ்டாருக்கும் சரி. ஆனால் தலைவருக்கு இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு பாருங்கள், தலைவனேன்னு. பயங்கரம் பாட்டு. தேட்டர் ரெஸ்பான்ஸ் அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக. சூர்யா சார் ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப இயர்ஸ் கழித்து அந்த 6 பேக்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த கனெக்டிவிட்டி அதை கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லாயிருக்கு படம். ஒர்த்து தான். பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்தது. எனக்கு கரண்ட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் அந்த ஃப்ரான்சிஸோட அந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் அவ்வளோ இதாக இல்லை. ஏன்னா சூர்யா சார் ரெண்டுலேயுமே நல்லா தான் பண்ணியிருக்கு அப்படி. பட் யோகி பாபு சாரோட காமெடியாக ஒர்க் அவுட் ஆகலை. அவங்களோட பேர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. பட் அந்த காமெடி வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகலன்னு தோணுது. செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது. அந்த லைக் நிறைய அந்த வார் சீன்ஸ்லாம் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த ரோமன்ஸ் வரதெல்லாம் வந்துட்டு அந்த ரொம்பவே ப்ராப்பராக அந்த ஃபீல் கரெக்டாக இருக்குது. ஒரு வார் ஃபிலிம் மாதிரி இருந்தது. அந்த ரோமன்ஸோட என்ட்ரி எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அண்ட் இவர் சன்னி, அவர் பேர் டியோல், வில்லனோட பேர் பாபி டியோல். பாபி டியோலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக தரமாக இருந்தது. சூர்யா சார் சொன்ன மாதிரி அவருடைய தெரியுது, ரெண்டு பேரும் கம்பீட் பண்ணி தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருந்தது காம்படிஷன். டிஎஸ்பி தரமாக போட்டிருக்காரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பேங்கர் தான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? விஷுவல் சூப்பராக இருக்கு. சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போகிறா போகுது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக போகுது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸாகவே பார்க்கலாம் படத்தை. நல்லாவே பார்க்கலாம். கிளைமேக்ஸாகவே பார்க்கலாம். அதில் ஒர்த்து தான் ப்ரோ. ஆனஸ்ட்டாக சொல்லலாம், இதான் ஒர்த்து தான். படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்கு. சொன்ன மாதிரி குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க படத்தை. அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. 3Dல பண்ணது பச்சை சொன்ன மாதிரி 2000 கோடி அடிச்சிடும் படம் கண்டிப்பாக. செகண்ட் ஹாஃப்ல இருந்து அதான் எப்போ கிளைமேக்ஸ் வரும்னு இந்த 6 பேக் ஃபைட் சொல்லிட்டு இருந்தாங்க. 6 பேக் ஃபைட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்போ வரும்னு வெயிட் பண்ணோம். அதே மாதிரி வந்துச்சு. தலைவனை ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி எப்படி இருக்கோ அதே உடம்பு அப்படியே வச்சிருக்காரு. பூஸ் பம்ப்ஸ் தான் அந்த சீன்ஸ் எல்லாமே. அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. டிஎஸ்பி நம்ம 3D கண்ணாடி போட்டு பேசினா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 3Dன்னு இருக்குது, திருட வண்டி தான் ப்ரோ. படத்தில் வந்து மன்னிப்பு சாங்கன்னு ஒன்று இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. அது விஷுவலாக வந்து நல்லா இருக்குது. அதை வந்து படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த பாட்டு ஒரு ஸ்பாய்லர் பாட்டு. அந்த படத்தில் காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த அசுரனில் வந்து கண்ணழகிற திருமேன ஒரு பாட்டு படத்தில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இதுவும் வச்சு தான் நல்லா இருந்திருக்கும். விஷுவலாக சூப்பராக இருக்குது. அடிக்கடி வந்து இந்த ஜாக் ஸ்பேரோ, இந்த அவதார், அதெல்லாம் மைண்டுக்கு வந்து போகும். குவாலிட்டியாக படம் எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் லெவலில் எடுத்திருக்காங்க படத்தை.